அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. சூப்பராக இருக்குல்ல? அவ்வளவுதாங்க. இது வந்துட்டு இப்படி தான் போட போகிறேன். சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது தாங்க கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும். அட்டிகை ஒட்டியானம் மாதிரி போட்டுட்டேன். இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இங்கே ஸ்டோன் போட்டுட்டு இங்கே ஒன்று ஒட்டியாச்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கொலு வரப்போகுது இல்லைங்களா, நவராத்திரி வரப்போகுது. ஸோ அதுக்காக மரப்பாச்சி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கான ட்ரெஸ்ஸு நான் இது வாங்கிட்டு வந்தேன். ரெகுலர் ட்ரெஸ்ஸே போட வேண்டாம், ரெகுலராக மரப்பாச்சிக்குன்னா வேறு வரும் இல்லையா, ஸோ அது வேண்டாம், இந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கான இயரிங்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிடுவோங்க. இயரிங்ஸு, இந்த கிரீடம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்கள், அதுக்கான ஜுவல்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ இந்த ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம தனியாக செட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இது எல்லாமே தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து தனியாக செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவங்களுக்கான கிரீடம் கூட வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம செட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்று ஒன்றா செட் பண்ணுவோம். கிரீடம் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து கண் வச்சுடுவோங்க. நம்ம கண்ணெல்லாம் வச்சுட்டு இயரிங்ஸ் எல்லாமே வைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வந்துட்டு சங்கு சக்கரம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன நாமம் இருக்குது, பக்கத்துலேயே சங்கு சக்கரமும் வந்துருட்டோன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இயரிங்ஸ்க்கு பதிலாக நான் இங்கே வந்து இதை செட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே இது வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து பொட்டு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அம்பாளுக்கு போயிடுவோம். ஸோ இது உட்டுன்றதுனால நமக்கு சீக்கிரமாக ஒட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே வரலட்சுமி பூஜைக்காக இந்த கம் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த கம்மு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸி கூட, டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும், ரொம்ப நேரம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண தேவை இருக்காது. ஸோ அதனால் இந்த கம்மு கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இது நான் சவுகார்பேட்டில் வாங்கிட்டு வந்தேன். சவுகார்பேட்டில்ன்றது உங்களுக்கு வந்துட்டு அமேசானில் கூட இது இருக்குங்க. ஸோ இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இதை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க, இது வந்துட்டு இப்படி தான் போட போகிறேன். ஸோ கைக்கெல்லாம் நம்ம இங்கே வர்ற கைக்கெல்லாம் நம்ம இது இப்படி விட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மட்டும் கயிறு கட்டியிருக்கேங்க, ஏன்னா ஒட்ட மாட்டேங்குது. இது வந்து பாருங்கள் ஸ்டேபிளாக நின்றுச்சு, இது வந்து நிற்க மாட்டேங்குது. சரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ன்ட்டு சொல்லிட்டு கயிறு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கையிலலாம் நம்ம ஸ்டோன் போட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதாங்க, இதை விட்டுட்டு பின்னாடி வந்துட்டு ஸ்கர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கட்டிப்போம்.
இவங்களுக்கு ட்ரெஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது தாங்க கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. நம்ம கைக்கு வந்து சம் வங்கீஸ் மாதிரி போட்டுடுவோம். இந்த மாதிரி வங்கி போடலான் இருக்கேன், இல்லாட்டி ஸ்டோன் போட்டுடலாம். பார்ப்போம் எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது வேண்டாங்க, நல்லா இல்லை, நம்ம ஸ்டோனே போடுவோம். ரெண்டு பேருக்குமே ஒயிட் ஸ்டோன் போடுவோம், ஏன்னா ஒயிட் ஸ்டோன் வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்துட்டு இந்த மாதிரி ரோலாக கிடைக்குங்க. வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டைலரிங் ஷாப்பில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே இதை போட்டுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சுடுவோம், அதுக்கப்புறமா அதை வைப்போம். இது ஃபுல்லாக ஒட்டாதீங்க, திரும்ப எடுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ கார்னரும் சென்டர் மட்டும் போடுங்க. இதை வந்துட்டு நம்ம ஷாப்பில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்மளே இது ரெடி பண்ணதுனால ஒரு ஆவரேஜாக இந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்த்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க, ட்ரெஸ் எல்லாம் ஒரு 170யும் 180ன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு 75, 65, இது 40, 30 இந்த மாதிரி தான் வந்தது. இது எல்லாமே ஒரு 15 rupees இருந்தது. ஸோ இது ஓவராலாகவே நம்ம 1000லேயே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கிரீடம் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி. இது மரப்பாச்சி எல்லாமே சேர்த்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா எப்படியும் 2500 அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளே பண்ணதுனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணியாச்சு, வேணுன்ற மாதிரியும் பண்ணியாச்சுங்க. இது அழகாக இருக்குல்ல. ஸோ இன்னும் ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் வைக்கலான்னு நினைக்கிறேன், நிறையா இல்லை. மூக்குத்தி வைக்கணுங்க, 2 பேருக்கும் மூக்குத்தி வைக்கணும். ஸோ இதுக்காக இது கோல்டு ஸ்டோனு, சின்னதாக தான் இருக்கும், பட் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அம்மனுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஒன்று தான் வைக்கலாமா, 2 வச்சு பார்ப்போம். ரெண்டு வச்சாச்சுங்க இவங்களுக்கு. ரெண்டு வச்சுட்டேன். ஏன்னா இது இங்கே இருக்கிறதுனால நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி கசகசான்னு இருக்கும். ஸோ இவருக்கு 1 மட்டும் போதும். அப்புறம் இங்கே ஒன்று வைப்போம் திருஷ்டிக்காக. ஒயிட் வைப்போம், நல்லா தெரியும். நல்லா இல்லை, வேண்டாம். கொஞ்சம் ஷோல்டருக்கும் வச்சிடுவோம். இது வந்து ரெட் கலர். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சூப்பராக இருக்குல்ல? இவங்க வந்து அம்மன். ஸோ இன்னும் கொஞ்சம் எல்லாம் காயணும். இந்த மாதிரி இந்த கம்மு விட்டுட்டோம்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ டக்கு டக்குன்னு அப்பப்போவே எடுத்துடணும் நம்ம. இது ஒன்று, இது மங்கி மாதிரி போட்டுட்டேன். சரி, இது அட்டிகை ஒட்டியானம் மாதிரி போட்டுட்டேன். இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இங்கே ஸ்டோன் போட்டுட்டு இங்கே ஒன்று ஒட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான். கை எல்லாமும் இந்த மாதிரி ஸ்டோன் போட்டாச்சு. ஃபிங்கர்ஸ்க்கு இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இந்த சைடும் அப்படி தான். இங்கே ஒரு ஸ்டோன் வங்கி மாதிரி ஒன்று வச்சாச்சு. ஸோ கண் வச்சுருக்கோம், மூக்குத்தி வச்சுருக்கோம், கிரீடம் இருக்குது, கம்மலும் முடிஞ்சது இவங்களுக்கு. ஸோ பெருமாளுக்கு வந்து பக்கத்தில் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல? அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒடியானம் போட்டாச்சு. சேம் அதே தான் பண்ணியிருக்கேன். ஒரு மூக்குத்தி தான் வச்சேன், ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த மூக்கு. அதனால் இங்கே வந்து நாமம் இருக்குது, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது. ஸோ இப்படி வரணும் இல்லையா, அதுக்காக அதுவும் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. பாருங்க, கைக்கும் 5 ஃபிங்கர்ஸ்க்கு ரிங்கு போட்ட மாதிரி. ஸோ இங்கேயும் 5 ஃபிங்கர்ஸ்க்கு ரிங்கு போட்ட மாதிரி ஒடியானம் வச்சாச்சு. அவ்வளோதாங்க, டோட்டலாக முடிஞ்சது. இங்கே மட்டும் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எப்படி இருக்காங்க? 2 பேரும் அட்டகாசமாக இருக்காங்கல்ல? செம்மையாக இருக்குது. குழுவுக்காக உங்களை மாதிரியே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அந்த சீசன் வந்தாலே நம்மளே ரொம்ப ரொம்ப குஷி ஆகிடுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் பண்ணுறதுக்காகவே. ஸோ அவ்வளோதாங்க, பண்ணியாச்சு. இந்த நீங்கள் மலைப்பாச்சி நீங்கள் திருப்பதிக்கு போனால் கிடைக்குங்க.
மங்காபுரம் போவீங்களே கீழே, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.